வெல்கம் டு சனா தமிழ் டெக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 24 நான் அப்ளை பண்ணியிருக்கேன். பட் அப்ளிகேஷன் ஐடி வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஆனால் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து அப்டேட் ஆகலை அப்படின்னு வந்து ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க. அதுக்கான டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. tnpsc.government.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அப்ளை ஆன்லைன் இருக்கும். இதில் அப்ளை ஆன்லைன் கொடுங்க. ஒரு நியூ டேபிள் வந்து ஓப்பன் ஆயிரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனு ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் இது வரைக்கும் எத்தனை வாட்டி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எத்தனை எக்ஸாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எழுதிருக்கீங்களோ அதுக்கான சம்மந்தப்பட்ட இந்த டீட்டெயிலாம் வரும். ஸோ இதில் பாருங்கள், அப்ளிகேஷன் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி அப்படின்னு இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அப்ளை பண்ணி எழுதிருப்பீங்க. அது ரெண்டுக்குமே வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி ரெண்டுமே இருக்கும். ஆனால் வந்து இதுலேயே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு இதில் மட்டும் பாருங்கள், yet to be generated அப்படின்னு இருக்குது. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடிக்கு நேராக yet to be ஜென்ரேட்டட் அப்படின்னு இருக்குது. அதாவது ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் வந்து இப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி மட்டும்தான் வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இப்போதைக்கு அப்டேட் ஆகாது, ஜென்ரேட் ஆகாது. அது ஜென்ரேட் ஆகிறதுக்கு எப்போன்னா ஹால் டிக்கெட்டு வரதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அதன் பிறகு தான் வந்து நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நீங்கள் பார்க்க முடியும். சப்போஸ் இடையில் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அப்டேட் ஆகுது அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுலேயே கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் அப்ளை பண்ண இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான இந்த டீட்டெயிலே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கணும். சரிங்களா? க்ரீன் கலரில் கன்ஃபார்ம்டுன்னு இருக்கணும். அப்படின்னா தான் மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து கன்ஃபார்மாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லியாக சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வேறு எந்த ஒரு எரர் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து எடிட் பண்ணி மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம்டு இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.